ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஹர்னித் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா புளிக்கரணை புளிக்குழம்பும் அவரைக்காய் பொரியலும் தாங்க. புளிக்கரணையை வேக போட்டு துண்டு துண்டாக வச்சுருக்கிறேன். அவரைக்காயை நைஸாக அரிஞ்சு வச்சாச்சு. அதுக்கு தேவையான புளி கரைச்சி வச்சுருக்குறோம். பொடி வெங்காயம் அரிஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், என் பேர பையன் ஓடியாந்துட்டு ஓடுறான் கிச்சனுக்குள்ளே. இப்போ வடை சட்டி வச்சிட்டோம், எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது கடுகுளுத்தம்பருப்பு தாளிக்கிறோம். இது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம்தான் காரக்குழம்பு வைப்பேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், காரம் இல்லாமல் இந்த வடைச்சட்டியில் அவரைக்காயை பொரியல் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறமா குழம்பு தாளிக்கலான்னு. இப்போ கடுகுளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த பட்டை அவரைக்காயெல்லாம் இந்த சீசனில் வாங்கி நீர்க்காய்கள், மழை நேரத்துலலாம் நீர்க்காய்கள் அவ்வளோவா செய்ய வேண்டியதில்லை. இந்த மாதிரி காய்கள்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். அவரைக்காயிலே நல்ல நார்ச்சத்து இருக்குதுங்க. சுகர் பேஷண்ட்டெல்லாம் அடிக்கடி அவரைக்காய் சேர்த்துக்கணும். அது இந்த மாதிரி காரக்குழம்புங்களுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும். இந்த பாருங்க, நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த அவரைக்காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுவேன். இந்த பாருங்க, மஞ்சத்தூள் போட்டேன்னா அடுத்தது என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக காரத்தூள், மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது சாம்பாருக்கும் சாப்பிட்லாம், காரக்குழம்புக்கும் சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் சாப்பிடலாங்க. வந்துட்டு உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். காய்ங்க வேகும்போது நிறைய தண்ணி ஊற்றி வைக்காதீங்க. அது அந்த கலரையே மாற்றிடும். காயில் உள்ள அந்த சத்துகள் ஃபுல்லாக போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி இந்த க்ரீன் அப்படியே இருக்கணும். காய் இறக்குறப்பையும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அவரைக்காய் பொரியலில் இறக்கும்போது போடுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ துருவி வச்சுருக்குறோம், மல்லியெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். இங்கே பாருங்களேன், குழம்புக்கு புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறேன். கல்லுப்பு போட்டாச்சு குழம்புக்கு தேவையானது. அடுத்தது மஞ்சத்தூள், இப்போ மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. எந்த குழம்பு வச்சிங்கன்னாலும். பாருங்களேன், மிளகாத்தூள் போட்டேன். நான் கம்மியாக தான் போடுறேன். இந்த தூள் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிறேன். இதுவே காரம்பாங்க, ஆனால் கொஞ்சம் காரக்குழம்புல காரம் இருக்கணும் இல்லையா. அதுக்காக மழை நேரத்துக்கு அடிக்கடி கொஞ்சம் காரக்குழம்புங்க சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. சாம்பார் சாப்பிட்ட மாதிரி இல்லைங்க. இப்போ மல்லித்தூள் சேர்த்தாச்சு. இந்த குழம்புலையும் தேங்காயெலாம் சேர்க்க மாட்டேன். இந்த தானியங்கள் சேர்க்குற குழம்புல மட்டும்தான் நான் தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு அரைச்சி ஊற்றுவேன். இங்கே பாருங்கள், தக்காளியை பொடிசாக அரிஞ்சு வச்சுருந்தேன். ஏன்னா அமுக்கி விட்டு பிசைய முடிய மாட்டேங்குது, கரைய மாட்டேங்குது. அதனால் இப்போ இதை போட்டு நல்லா கலக்கி வச்சுருவோம். இந்த பக்கம் பாருங்கள், அவரைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த அவரைக்காய் பாருங்கள், நல்ல க்ரீனாகவே இருக்குது பார்த்திங்களா. தண்ணி நிறையா ஊற்றி மூடி வச்சிங்கன்னா அப்படியே குழஞ்சாப்பில் வெந்துடும். பார்க்கவே கலர் மாறி போய் அந்த டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே இந்த தேங்காய் பூவை தூவி 2 மல்லி இலையும் போட்டு இறக்கி வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. வாசனையாகவும் இருக்கும். அவரைக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க அவரைக்காயெல்லாம். நான் என் குழந்தைங்க பேர குழந்தைங்க சாப்பிட்லன்னா சாதத்துக்குள்ளே வச்சு அமுக்கி கொடுத்து விட்ருவேன். பாருங்கள், இப்போ புளிக்குழம்பு தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம், வெந்தயம் போட போகிறேன். யூஷுவல் தான், எல்லா குழம்பும் ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். ஒவ்வொரு குழம்புல ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றம், அவ்வளவுதான். பாருங்களேன், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி பொடிசாக அரிஞ்சது தனியாக இருந்துச்சு, அதோட சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. பாருங்கள், எண்ணெய் லேசாக இதாகிடுச்சு, ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அது அப்படியே மேலே ஃபயர் ஆகுது பாருங்கள். அது மாதிரி நீங்களாம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாகவே செய்யுங்க, இந்த தப்பு நடக்காமல். அது போட்ட வேகத்துக்கு அப்படியே எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு போல இருக்குது. டக்குன்னு இது கொஞ்சம் டேஞ்சரான விஷயந்தான். கொஞ்சம் கவனமாக தான் நம்ம செஞ்சாகணும். ஆமாம், நானே தப்பு தான் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. நீங்களும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நான் ஒன்றும் தப்பு செய்யலை, சிம்மில் வைக்காமல் விட்டுட்டேன். இந்த எண்ணெய் பட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் இந்த கரைச்சி வச்சுருக்க குழம்ப நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் எடுத்து சேர்த்துருவேங்க. சேர்த்துட்டு நல்லா மிளகா வாடை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். அது கொஞ்சம் நேரம் கொதித்ததோட இந்த கிழங்கு அதில் சேர்த்துடணும். ஏன்னா ஆல்ரெடி வெந்திருக்கு இல்லைங்களா கிழங்கு. அதனால நம்ம கொஞ்சம் மிளகா வாடை போனதுக்கப்புறம் கிழங்கு சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கணும்னாலே போதுமான இருக்குங்க. இந்த குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி செஞ்சுட்டு இன்றைக்கே சாப்பிட்ணுன்னு இல்லை. இது நாளைக்கு மிச்சம் இருந்தாலும் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சி. இந்த பக்கம் அவரைக்காய் பொரியல், இந்த பக்கம் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள். கிழங்கெல்லாம் போட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டா மீன் குழம்பெல்லாம் தோற்று போயிடுங்க. இந்த புளிக்கருணை குழம்பு போட்டு புளிக்குழம்பு வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வியூவர்ஸ், நீங்களும் இந்த மெத்தடில் இந்த குழம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பொழுதும் தேவை வியூவர்ஸ்.